வணக்கம் நண்பர்களே, இந்து லேர்னிங் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டெட் 2026 சிடிபி யூனிட் 1ல் மிகவும் முக்கியமான தலைப்பான வளர்ச்சி நிலைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வளர்ச்சி நிலை என்றால் என்ன, டெஃபினேஷன், வளர்ச்சியினுடைய மீனிங், வளர்ச்சியினுடைய நிலைகள், இதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வளர்ச்சி நிலைகளுடைய எம்சிக்யூவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வளர்ச்சி நிலை என்றால் என்ன, வளர்ச்சியினுடைய டெஃபினேஷன், மீனிங், டைப், எம்சிக்யூ எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி நிலைகள். வளர்ச்சி நிலைகளுடைய என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி நிலை என்றால் என்னென்னா, வயதுக்கு ஏற்ப மனிதனின் ஏற்படும் உடல், அறிவு, உணர்ச்சி, சமூகம் மற்றும் ஒழுக்க வளர்ச்சியின் தொடர்ச்சியான பருவங்களே வளர்ச்சி நிலைகள் ஆகும். அதாவது வயதுக்கு ஏற்ப பிறந்ததுலேருந்து அவங்க பெரியவராங்க வரைக்கும் அவங்க உடலாலும், அறிவாலும், உணர்ச்சிகளாலும், சமூகத்தினாலும் ஒழுக்க வளர்ச்சியில் ஏற்படுற தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சியை தான் வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய அடுத்தது நம்ம பார்க்கலாம். மீனிங்னா என்னன்னா அர்த்தம், அதாவது பொருள் உரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறப்பு முதல் பெரியவர் ஆகும் வரை மனிதன் கடந்து செல்லும் ஒவ்வொரு வளர்ச்சி பருவமும் வளர்ச்சி நிலைகள் எனப்படும். அவங்களுடைய உடலாலும் மனதாலும் எல்லாத்தாலுமே உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படுற அந்த மாற்றங்களை பொறுத்து தான் வளர்ச்சியினுடைய நிலை என்று அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி நிலையின் வகைகள்னால் டைப்பில் 4 டைப் நாம் என்னன்னு பார்த்தோம். அதை பற்றி இப்போ டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் கைக்குழந்தை பருவம். கைக்குழந்தை பருவம் வயதுனா இன்ஃபேன்சினா 0லேருந்து 2 வயது இருக்க குழந்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேகமான உடல் வளர்ச்சி இருக்கும். 0லேருந்து 2 வயதுக்கான வேகமான உடல் வளர்ச்சி இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முதற் சொற்கள் பேசுதல். குழந்தை ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு அம்மா, அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிற இடமே குழந்தை பருவத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடக்க தொடங்குகிற வயதும் இதுதான். அவங்க ஃபஸ்ட்டு தவழுதல், அப்புறம் நடக்க அப்படின்ற மாதிரி தொடங்குகிற வயது இந்த கைக்குழந்தை பருவ வயது தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது இயர்லி சைல்டுஹுட் அப்படின்னா முதற்குழந்தை பருவம். முதற்குழந்தை பருவம்னா வயது 2லேருந்து 6 வயது. 2லேருந்து 6 வயதுக்குள்ளே அவங்களுடைய வளர்ச்சி நிலையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளையாட்டின் மூலம் கற்றல். குழந்தைங்களுக்கு விளையாட சொல்லி கொடுக்குறோம், அது மூலயமா அவங்க கற்றுக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் கற்பனை திறன் அதிகரித்தல். அவங்க ட்ராயிங் பண்ணுறது, கிறுக்கிறது, ஓடுறது, நடக்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் இந்த வயதில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் மொழியினுடைய வளர்ச்சி. ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை எந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்களோட சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய மொழி வளர்ச்சி இருக்கும். இதான் முதற் குழந்தை பருவம், இயர்லி சைல்டுஹுட். இதை பற்றியும் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிற்குழந்தை பருவம் அப்படின்னா லேட் சைல்டுஹுட்னா வயது 6லேருந்து 12 வயது. இவங்க தான் ஸ்கூல் கோயிங் சைல்டுன்னு சொல்லுவோம். இவங்கள பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்கணும். பள்ளி வாழ்க்கை, அவங்களோட பள்ளி வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடமே இங்கே தான். அவங்களுக்கான நண்பர்கள் எப்படி கிடைக்கிறாங்க, அவங்களுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனை திறன் வளர்ச்சி எப்படி இருக்குன்றதையும் நம்ம இந்த வயதில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஸ்கூல் பீரியடில் அந்த பேபிஸை கேர் பண்ணுறதுக்கான வயது. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது அடலசன்ஸ், அதாவது இளம் வயது பருவம். வயது 12லேருந்து 18 வயதில் இருக்க குழந்தைங்கள் தான் லாஸ்ட்டு குழந்தை பருவத்துக்கான வயதுன்னு சொல்லுவாங்க. இவங்க உடலாலும் உணர்ச்சினாலும் சுய அடையாளத்துலேயும் நிறைய மாறுதல்களும் ஏற்படும். அதாவது டீனேஜ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏஜ். இந்த பேபி இந்த ஏஜில் லேர்ன் பண்ணுறது தான் அவங்களுடைய ஃப்யூச்சர் ஃபுல்லாக அவங்கள நல்ல ஒரு முறையில் வழி நடத்துறதுக்கு உதவும். இது உடல் மாற்றங்கள், நிறைய மாறுதல் ஏற்படும். அது ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் அந்த மாதிரி ஏற்படும். உடலுடைய வளர்ச்சியிலும் மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் உணர்ச்சி மாற்றங்களும் ஏற்படும். அவங்க சைல்டுலேருந்து அவங்க அடல்ட்டாக மாறுறதுக்கான ஒரு ஏஜ். இந்த ஏஜில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். சுய அடையாளம் உருவாகிறதுக்கான ஒரு ஏஜ் இதுதான். இதை பற்றியும் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வளர்ச்சி நிலையினுடைய வகைகளை பார்த்தோம். இன்ஃபேன்சினா என்ன, இயர்லி சைல்டுஹுட்னா என்ன, அப்புறம் லேட் சைல்டுஹுட்னா என்ன, அதுக்கப்புறமா அடலசன்ஸ். இதை இப்போ பார்த்தோம். இதுக்கப்புறம் எம்சி கொஷின்ஸை பார்ப்போம்.
அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோவும் டீப்பாக பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி நிலைகளுடைய எம்சிக்யூவை பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் ஆன்சர், வளர்ச்சி நிலைகள் என்பது என்ன, வளர்ச்சியினுடைய நிலைகள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் வளர்ச்சி மட்டும், அறிவு வளர்ச்சி மட்டும் 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் வந்து வயதுக்கு ஏற்ப மனிதன் கடந்து செல்லும் வளர்ச்சியுடைய பருவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டி ஆப்ஷன் வந்து பள்ளி கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் வளர்ச்சியினுடைய நிலைகள் என்பது என்னென்னா, வயதுக்கு ஏற்ப மனிதன் கடந்து செல்லும் வளர்ச்சியினுடைய பருவங்கள் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். வளர்ச்சியினுடைய நிலைகளின் முதல் பருவம் எது, வளர்ச்சியினுடைய நிலையினுடைய முதல் பருவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 4 பருவங்களை பார்த்தோம். அது வந்து ஆர்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் வந்து இயர்லி சைல்டுஹுட், பி ஆப்ஷன் லேட் சைல்டுஹுட், சி ஆப்ஷன் அடலசன், டி ஆப்ஷன் இன்ஃபென்சி. நமக்கு தெரியும் வளர்ச்சியினுடைய நிலையில் முதல் பருவம் எதுனா கைக்குழந்தை பருவம் தான். அது வந்து இன்ஃபென்சி தான் வந்து வளர்ச்சி நிலையினுடைய முதல் பருவம். அதுக்கு அடுத்த கொஷின் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். 3வது வந்து கைக்குழந்தை பருவத்தின் வயது வரம்பு என்ன. ஆப்ஷன் ஏ 0 to 2 வயது, பி 2லேருந்து 6 வயது, சி 6லேருந்து 12 வயது, டி 12லேருந்து 18 வயது. கைக்குழந்தை பருவத்தினுடைய வயது வரம்பு என்னென்னா 0லேருந்து 2 வயது. நம்ம பார்க்க போகிறது 4th கொஷின் ஆன்சர், முதற் குழந்தை பருவம் இயர்லி சைல்டுஹுட் எந்த வயதை குறிக்கிறது, முதற் குழந்தை பருவம் எந்த வயதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0 to 2 வயது, பி 2லேருந்து 6 வயது, சி 6லேருந்து 12 வயது, டி 12லேருந்து 18 வயது. முதற் குழந்தை பருவம் வந்து எந்த வயதுனா 2லேருந்து 6 வயது. இதுதான் முதல் குழந்தை பருவம். அதுக்கு அடுத்ததான் பார்க்க போகிறது இளம் வயது பருவம், அடலசன்ஸ் எந்த வயதை குறிக்கும். அடலசன்னா என்னது, எந்த வயதை குறிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ 0லேருந்து 2 வயது, பி 2லேருந்து 6 வயது, சி 6லேருந்து 12 வயது, டி 12லேருந்து 18 வயது. நமக்கு தெரியும் இளம் வயது பருவம், அதாவது அடலசன் லாஸ்ட் ஏஜ்னா சொல்லுவோம் 12லேருந்து 18 வயது. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் உங்களுக்காக ஒரு 1 மார்க் கொஷினை வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிற்குழந்தை பருவம், அதாவது லேட் சைல்டுஹுட் எந்த வயதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிற்குழந்தை பருவம் அப்படின்னா எந்த வயதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0 to 2, பி 2 to 6, சி 6 to 12, டி 12 to 18. இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோடைய கண்டினியூவாக ஒரு கோர்ஸை நம்ம வந்து பின்னாடி இருந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைக்குழந்தை பருவம் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன், மீனிங், அதோடைய ஃபீச்சர்ஸ், அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ப்ளஸ் மேக்ஸிமம் 10 MCQ கொஷின்ஸோட நம்ம இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.